நம்ம சொல்லல. நாங்க கடைசியா யாருக்கிட்ட நிப்போம்? ஒரு குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா தான் நிக்குவாங்க. அந்த மாதிரி இவ்வளவு பேர் வந்து பிரபு சாருக்காக அவரு கேட்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரா ஒருத்தர் கேட்டிருக்காங்களா? குறிப்பிட்ட தொகுதியை உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க வேலை பாருங்கன்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? ஆமாங்க. யார் சொல்லியிருந்தாங்க? பொதுச் செயலாளர் சொன்னாரு. அவர் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ போய் அந்த தொகுதியை வேலை பாரு, உனக்கானது வந்து சேரும்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் அவர்கிட்ட கேட்டதே வந்து அந்த தொகுதி எனக்கு வேணும் தான் கேட்டேன். சோ அதுக்காக தான் அவர் சொன்னாரு. நான் போய் செஞ்சுட்டு இருக்கேன். கடைசியா அவர் நீங்க எப்ப பாத்தீங்க? அவர் அப்ப என்ன சொன்னாரு? ஒவ்வொரு மாசத்துல 4 நாளும் நான் பார்த்தேன். நேத்து நைட் வரைக்கும் நாங்க பாத்துட்டு நேத்து நைட் வரைக்கும் நாங்க முயற்சி பண்ணோம், கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணோம். ஆனா எங்களுக்கான பலன் கிடைக்கல. இப்ப எப்ப உங்களுக்கு நேத்து மத்தியானம் தெரிஞ்சு இல்ல அப்படின்ட்டு. ஆமா எனக்கு சரி, அது இல்லன்னு சொல்லி அதிருப்தியில போய் கேக்குறப்ப என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாங்க? இப்பதான் நாங்க வந்து கேட்டிருக்கோம். இப்பதான் வந்து கேக்குறோம். என்ன கேட்டாலும் பதில் இல்லங்க. யாரு கிட்ட? பொதுச் செயலாளரே மீட் பண்ணோம். நாங்க ஒரு நாளும் பொதுச் செயலாளர் வந்து பாப்போம். பொதுச் செயலாளர் எதுவுமே சொல்லவே இல்ல. கொடுக்கப்படலன்னு இருக்கப்ப அடுத்த கட்ட நிலைப்பாடு உங்களோட என்ன? உங்களுடைய ஆதரவாளர்கள் எங்க தொகுதியில எந்த அடிப்படையில இப்ப எடுத்திருக்காங்க அந்த வேட்பாளர்? சரி, அதுக்கான பதில் சொல்லிட்டா போதுமா இல்ல வேற எப்படி? நேர்காணல் பண்ணுங்க. கோரிக்கை ஒண்ணே ஒண்ணுங்கன்னா என்ன ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? சரி, இப்ப இருக்கிற வேட்பாளர் யாரை நிக்க வைக்கிறதா இருக்காங்க? அவர் தகுதியான நபர் இல்லன்னு 2 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட தான் ஜாயின் பண்ணாரு. நான் 15,000 கார்டு கொடுத்திருக்கேன் தொகுதி ஃபுல்லா, உறுப்பினர் கார்டு. சோ அதுல அவர் ஜாயின் பண்ணவர் தான். இன்னைக்கு வந்து அவரை வச்சுதான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இது முழுக்க மாவட்ட செயலாளர் பண்ற வேலை. நாங்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்களுடைய கொள்கை வந்து தளபதி ஜெயிக்கணும், இது மட்டும் தான். ஆனா அவங்களோட வந்து என்ன வேற மாதிரி இருக்கு. தளபதி பின்னாடி நாங்க போராடிட்டு நிக்கல. நாங்க விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு கேட்டோம். அதே போல அவர்கள் நேர்காணல் பண்ணாங்க. விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு கேட்டோம். அதே போல இவர் நிக்கிறாரு. சரி, அவர் நவீன் அவர் பேரு. இப்போ தொகுதிகள்ல காசு வாங்கிட்டு தான் மாவட்ட செயலாளர் தொகுதி ஒதுக்குன்னு தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுவும் நடந்திருக்கு. அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க விருப்ப மனு தாக்கல் செஞ்சோம் தொகுதி சார்பா. விருப்ப மனு தாக்கல் செஞ்சதுக்கு ஒருத்தர்னாச்சும் நேர்காணல் பண்ணிக்கணும். எங்களுக்கு வந்து கோரிக்கையே வந்து தளபதி எங்களை நேர்காணல் பண்ணணும், மறு ஆய்வு செய்யணும். தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா வேட்பாளர்களையும் மறு ஆய்வு செய்யணும். தளபதி நாங்க எந்த குறையும் செய்யல. தளபதி எடுத்த முடிவு சரியான முடிவு. தளபதி யாருக்காக எடுத்தாலும் சரியான இருப்பாரு. வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 10 பேரை வந்து வேட்புமனு செஞ்சிருந்தா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல நேர்காணல் பண்ணவே இல்லை சொல்றேன் சார். நேர்காணல் பண்ணிருந்தா எங்களுக்கான குறை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பண்ணலையா இல்ல எல்லாருக்குமே பண்ணலையா? எங்களுக்கு பண்ணலங்க, வேற யாருன்னா பண்ணாங்கன்னு தெரியாது. மாவட்ட செயலர் அடிப்படையில் தான் வந்து